ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் அனாலிசிஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய மெத்தட் காட்டுவாங்க, ஓகேங்களா. ஆனால் எல்லாமே ஆரம்பிக்கிற இடம் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். இது ரெண்டு மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இது ரெண்டு மெத்தட் தான் தெரியும் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்குவோம். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடுகளை தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. இப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிபிசிஎல் ஷேர் ப்ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கம்பெனியை பற்றின ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எனக்கு தெரியணும். என்னென்ன தெரியணும், இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன, பலம் என்ன, அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நான் மொத்தம் ரெண்டாக பிரிப்பேன். ஒன்று பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரியல் மார்க்கெட்டில் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனோட நிலை என்ன அப்படின்றத பார்ப்பேன். ரெண்டாவது மார்க்கெட்டில், ட்ரேடிங் மார்க்கெட்டில் இந்த பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிட்டடை இன்வெஸ்டரும் ட்ரேடரும் அந்த கம்பெனிக்காரங்களோ ஷேராக எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவேன். அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போது டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னா, சார்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி பார்க்குறது, ஓகேங்களா. இந்த சார்ட் இருக்குது இல்லையா, இதில் நேற்று என்ன வாங்கினாங்க, நேற்று எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வால்யூம் ஆகிருக்கு, நேற்று என்ன ப்ரைஸில் இருந்தது அப்படின்னு பார்க்குறது, ஓகேங்களா. ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர், நான் ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்லேயே அதை சொல்லியிருப்பேன். ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து படித்து பாஸ் பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இந்த டெக்னிக்கல் சார்ட். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது, எப்படி ட்ரேடர்ஸ் எடுத்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம், பாஸ் ஆகிடுவோம். அப்படிங்கிறதுனால இந்த டெக்னிக்கல் சார்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஒரே மெத்தட் தான், அந்த கம்பெனியை பற்றின விவரங்களை நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு போனோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்டு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100க்கு மேலே இருக்கும். நான் அதுவே கம்மியாக சொல்கிறேன், அதிகமாகவே இருக்கும், ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸில் வரும். இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு எடுத்தோன்னா இங்கே இருக்கிற இந்த வேல்யூவேஷன் பார்க்குறது, அதுக்கப்புறம் மற்றவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட ரிப்போர்ட், இதெல்லாம் கோத்ரூ பண்ணுவோம். இது எல்லாமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வரும், ஓகே. இப்போ ஒரு ஷேரை நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பயன்படுத்துறது, டெக்னிக்கல் அனாலிசிஸை பயன்படுத்துறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த ஷேரை வாங்கணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ண போகிறோம், ஓகேங்களா. அதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஷேரை இன்றைக்கி வாங்கலாமா வேண்டாமா, ஒரு வாரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், அதுக்கு எந்த ஷேர் செட் ஆகும் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போது விற்கணும் அப்படின்னாலும் இதே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட்டில் என்ன நியூஸ் வருது, என்னென்ன விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வருது இல்லையா, அது எல்லாமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் தான் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மூலியமாக நான் ஒரு ஷேரை பிக் பண்ணிட்டேன். என்ன ஷேர் பிக் பண்ணேன், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிட்டடை நான் பிக் பண்ணுறேன். ஓகே, இந்த ஷேர் நல்லா ஏறிக்கிட்டு இருக்கு, இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத நான் முடிவு பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன விலைக்கு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல, என்ன விலைக்கு விற்கலாம், என்ன டார்கெட் ப்ரைஸுக்கு விற்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸை யூஸ் பண்ணுறோம். நான் சொல்ல புரியுதுங்களா. எந்த ஷேர் வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸையும், எந்த விலைக்கு வாங்கணும் இல்லை எந்த விலைக்கு விற்கணும் அப்படிங்கிற முடிவை டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலியமாகவும் முடிவு பண்ணுவோம். ஆனால் எல்லாமே நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட கம்பேர் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ட் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சக்ஸஸ் ரிப்போர்ட்டு, சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது பாருங்கள், அது அதிகமாக இருக்கும், புரியுதுங்களா. இப்போ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, இப்போ இந்த இடத்துல இப்போது உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு நாள் இப்போ இந்த சார்ட் இருக்குது, இது ஓப்பனிங்கில் 440 ரூபா இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அதிகபட்சம் 479 வரையும் போயிருக்காங்க. ஸோ இவங்க யார், இந்த இடத்துலேருந்து இதுக்குள்ளே வந்தவங்க எவ்வளோ பேர், இவ்வளோ ஏன் ஏறுச்சு, இந்த இடத்த ஏன் ஏறுச்சு, அப்போ நம்ம இதை போய் என்ன பண்ணோம், உள்ளே போய் லாகின் பண்ணி வால்யூம் பார்க்கணும். இதுக்குள்ளே எவ்வளோ பேர் வால்யூம் லாகின் பண்ணாங்க, ட்ரேடிங் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் லைவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பிளம்பாக எவ்வளோ பேர் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்கெல்லாம் இதுக்கப்புறம் எப்போ விற்றாங்க, ஏன் இந்த இடத்துல இறங்குச்சு,
இது எல்லாமே அந்த வால்யூமு, இந்த டெக்னிக்கல் சார்ட்டு, அந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர்லாம் வச்சு நீங்கள் கேதர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடச்சிருக்கும். இதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கும் இருக்க டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் இருக்க வித்தியாசம். ஓகேங்களா? இதில் வேறு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அளவுக்குலாம் விஷயம் கிடையாது. சிம்பிளாக லாஜிக்கோடு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் அந்த கம்பெனியோட பலம், பலவீனங்கள், மார்க்கெட்டில் என்ன நிலவரம், ரியல் மார்க்கெட்டில், ஷேர் மார்க்கெட்டில் என்ன நிலவரம் அப்படிங்கிறதெல்லாம் கோத்ரூ பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் அது என்ன பார்வையில், ட்ரேடர்ஸ் என்ன மாதிரி பார்வையில் பார்த்துருக்காங்க, எந்த விலைக்கு வாங்கினாங்க, எந்த விலைக்கு விற்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மூலயமா நீங்கள் எந்த ஷேரை வாங்கலாம் இல்லை விற்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணீங்க. என்ன விலைக்கு வாங்கலாம், என்ன விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிறத டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமா முடிவு பண்ணுவீங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். பாய்.